சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கி பள்ளிப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா. இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்து இருந்தனர். ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைத்து கும்ப கலசங்கள் வைத்து அலங்கரித்து இருந்தனர். பல வடிவ ஹோம குண்டங்கள் அமைத்து ஓமத்தில் பல்வேறு விதமான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பூர்ணாவதி பொருட்களை ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு குண்டத்தில் சமர்ப்பித்தனர். அண்ணா எல்லாம் ஒரே இடத்துக்கு போனா ஒரு இடத்துல போவாதீங்க, 3 கேஸால போங்க. தொடர்ந்து குண்டத்திற்கு தீப ஆரத்தி காண்பித்ததும் கலசத்திற்கு நெய்வேதியம் செய்து தூப தீப ஆரத்தி காண்பித்தனர். கும்ப கலசத்தை தலையில் சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கோபுர உச்சியை அடைந்ததும் கும்ப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் மூலஸ்தானத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மனுக்கும் கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா தீபாராதனை காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அருகே அன்னதான கூடம் அமைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மகா கும்பாபிஷேக விழாவினை அயோத்தியா பட்டணம் ராமர் கோவில் ஆண்டாள் சன்னதி அர்ச்சகர் திரு ஏபி துரைசாமி தலைமையில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ கிருஷ்ண யஜு வேதம் பாடசாலை மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
திருக்கோவில் சிற்ப வேலைகளை திருமூர்த்தி சிற்பக்கலை கூடம் திரு N.A. வரதராஜன் ஸ்தபதி சிறப்பாக செய்திருந்தார். மேலும் மகா கும்பாபிஷேக விழாவினை ஊர் கவுண்டர்கள், திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் பள்ளிப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள பள்ளிப்பட்டி மாரியம்மன் 100 ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமையானது. கடந்த காலங்களில் கோயிலினுடைய சுவர்கள் பழுதடைந்துள்ளதால் தான் நாங்கள் 3 நிலைகளில் இந்த கோயிலுக்கு இப்போ சிறப்புற செய்து கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுடைய காணிக்கை மற்றும் ஊர் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மற்றும் நிறைய நன்கொடைகள் மூலமாக தான் இப்போ இந்த கோயிலினுடைய பிரதிஷ்டை செய்ய முடியுது. இந்த கோயிலினுடைய ஒவ்வொரு நிலைகளிலுமே பொதுமக்கள் மற்றும் விஐபிகள் மற்றவங்க எல்லாமே காணிக்கையாக செலுத்திருக்கிறாங்க. இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த சுமார் ஒரு 10 கிராமத்துக்கு எங்களுடைய கோயில் தான் முதன்மையானது. பள்ளிப்பட்டி, தாசநாயக்கம்பட்டி, தைலானூர், வளசியூர், குள்ளக்குன்னூர், சின்னனூர், இந்த இதுலேயே மிகவும் பழமையானது, மிகவும் பிரசித்தி பெற்றது பள்ளிப்பட்டி மாரியம்மன் தான். இங்கே ஒவ்வொரு ஆண்டும் எருதாட்ட நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும். மற்ற ஊரில் இருக்கிறவங்களாம் இங்கே பார்ப்பாங்க. குறைஞ்சது ஒரு 5000த்துக்கு மேற்பட்டவர்கள் வருவாங்க. இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஒரு ஊரினுடைய ஒரு முக்கிய பிரமுகர்களா ஒரு 20 குழுக்கள் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் தன்னார்வர்களும் சேர்ந்து இந்த மாரியம்மனுடைய கும்பாபிஷேகத்துக்கு முதல்ல ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். ஏற்கனவே இந்த கோயில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கோயில் கட்டாம, அதாவது பொருளாதார நிலையில கட்டாம இந்த கோயில் நின்றுச்சு. சரி, மீண்டும் இதை எடுத்து செய்யணுங்கிறதுனால இளைஞர்களும் பெரியவங்களும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு 20 நபர்கள் முக்கிய பிரமுகர்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள் திருப்பணி குழுவை ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் நாம் பொதுமக்கள்கிட்ட நன்கொடை வசிக்கிறத விட இந்த திருப்பணி குழுவில் இருக்கிறவங்க தான் முதல்ல ஒரு தொகையை போட்டு நம்ம இந்த திருப்பணியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி இந்த திருப்பணி குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தொகையை போட்டு ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதனுடைய ஆரம்பிக்கிறதுல ஃபர்ஸ்ட் மக்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் மறுபடியும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு நிலைகளிலும் திருப்பணி குழுவினர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதார உதவி மற்றும் காணிக்கைகள், அப்புறம் அவங்களுடைய நினைவுகளை சாமிக்கு நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாட்டுக்கு மக்களுக்கு மருத்துவ வசதிக்காக நாங்கள் மருத்துவத்துறை அணுகி பாருங்க, மருத்துவ கேம்ப் நடக்குது. தீயணைப்பு துறையிலேருந்து வந்திருக்காங்க. இதுவரையிலும் பக்கத்தில் இருக்கிற ஹைஸ்கூலில் லீவு விடுமுறை கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல. எங்களுடைய கும்பாபிஷேகத்தினுடைய வேண்டுகளை ஏற்று தலைமை ஆசிரியர், CO, DO எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி எங்கள் ஊரினுடைய பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விழா மற்ற இடத்தெல்லாம் வரும்போது இங்கே போனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருந்தது. போலீஸ் பாதுகாப்போம், மறுபடியும் பொதுமக்களினுடைய தன்னம்பிக்கையால் இப்போ நல்ல முறையில் பொதுமக்கள் அவங்களாகவே தானாகவே முன் கோயிலை தரிசிக்கிறாங்க. இந்த அம்மன் மிகவும் பிரசித்தி பெற்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் இதுவரையே வேண்டுதல் வச்சு போனவங்க யாருமே வேண்டுதலை நிறைவேறலன்னு சொன்னதே கிடையாது. வேண்டுதல் வச்சவங்க எல்லாருமே வேண்டுதல் நிறைவேறி சிறப்பாக காணிக்கை செலுத்துறவங்க, உபயமாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறவங்க, இது எல்லாம் நல்ல முறையில் செய்வாங்க. அந்த அளவுக்கு எங்கள் கோயில் பிரசித்தி பெற்றது. பக்கத்தூர் கோயிலுங்களை விட எங்கள் கோயில் தான் மிக பழமையானது, மிகவும் பழமையானது. இந்த கோயிலினுடைய அமைப்பு, இந்த கோயிலினுடைய அந்த அம்மனுடைய வழிபாடுகளை வச்சுதான் மற்றவங்களாம் அந்த வழிபாட்டு தலங்களை எல்லாம் நிறுவனாங்க. அதுவே எங்க பள்ளிப்பட்டி மாரியம்மனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அன்னதான கூடத்துல சுமார் ஒரு 10,000 மக்களுக்கு உண்டான அன்னதானத்தை ரெடி பண்ணியிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் ஒரு நல்ல கட்டுப்பாட்டோட அவங்க போய் அன்னதானத்துல கலந்துக்கிறாங்க. என்னுடைய பேரு V. கிருஷ்ணன். நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். மக்கள் எனக்கு 3 முறை இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த யாகசாலை பூஜையினுடைய சிறப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது அயோத்தியப்பட்டினம் ராமர் கோயில் ஆண்டாள் அர்ச்சகர் BP துரைசாமி அர்ச்சகர் தான் இதுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருந்தாரு. பக்கத்துல ஆத்தூர் அவரு சபதி, அவரும் ஒவ்வொரு முறையும் ஐயரும் ஆண்டாள் கோயில் இந்த அர்ச்சகரும் ஐயரும் அந்த சபதியும் தான் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு இதையும் சொல்லுவாங்க. சிறந்ததா கோயிலுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும், கோயிலுடைய வழிமுறைகளை என்னென்ன செய்யணும் அப்படிங்கலாம் அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த யாகசாலை பூஜையை நல்ல சிறப்பு முறை செய்து கொடுத்த அர்ச்சகருக்கும் மற்றும் அந்த சபதிக்கும் பொதுமக்களுக்கும் ஊடகத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. காவல்துறையினருக்கும் நன்றி.